அவர் இப்போ சார் எல்வின் சார் வந்து பாடல்கள் வந்து எழுதணும்னு சொல்லி நான் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். அதனால் அவர் என்ன சொன்னார், இந்த பாடல்கள் வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கேன். அந்த பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. அதனால் அந்த பாடல்லாம் கேட்டார். சரி நீங்களே எழுதுங்க சார் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் அவருக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் சொன்னார். அதாவது வந்து ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து யாருமே முகம் சுளிக்கக்கூடாது. எல்லோரும் குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னு சொன்னார். அதே போல் எழுதி கூட தான் சார் நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மினிஸ்டர் சாங்னு ஒன்று இருக்குது. அந்த மினிஸ்டர் சாங் பார்த்திங்கனாக்கா எல்லாருடைய எம்எல்ஏஸ் ஒரு தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அந்த பாட்டு நிறைய பேர் நிறையா ரீச் ஆகும். அதனால் வந்து எந்த தலைவருக்கும் அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தலைவருக்கும் நம்ம மினிஸ்டருக்கும் அது பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுபோல் வந்து பார்த்தாக்க தங்கம் பாஞ்சாக்கா சிங்கங்கிற ஒரு பாடலை அது எழுதியிருக்கோம். தேவக்கோட்டை அபிராமி பாடல் மாமா மச்சான் பாடல் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி, அவங்க வந்து இப்போ ரோபசங்கர் தான் கணவராக இருப்பாங்க. அவங்க அஸ்வின் மேடம் வந்து மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யாருமே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம், நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த படம் கல்யாணம் ஆன பிறகு பெரிய கட்டுப்பாடு தான் இருக்கும். என்னை கட்டி போட வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலே கண்ணாலே கொன்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கும் அது பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறோம். அது வந்து அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனுடைய இசையை வந்து நம்ம ஏபி முரளிதரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயோ வந்து நல்ல பாடல் வந்து 3 லட்சம் 4 லட்சம் பேர் வியூஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் எல்வின் சாருக்கு முதல்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரோபோ சங்கர் மற்றும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காமெடியில் அவ்வளோ கலக்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த கோடை காலம் செம்ம ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அதை வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப இங்கே படம் பார்க்கும்போது நாங்கள் போட்டு பார்க்கும்போது எல்லோரும் சிரித்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மே 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்தை எல்லோருமே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த படம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து இயக்குனர் தான். இயக்குனர் ப்ரொடியூசர் எல்வின் சார் தான். படம் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசும்போது எந்த லொக்கேஷன் இது பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்கணும் சார், இப்போ யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதில் பிளான் பண்ணி போனதில் தான் சங்கராபுரம் ஊர், கள்ளக்குறிச்சி பக்கத்தில், கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு. லொக்கேஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமெடி மூவி. ஃபுல்லாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கோம். சாங்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாங்குக்கும் ஒரு டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சீன்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிங்கிற வாசி டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டார். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணல, டென்ஷன் பண்ணல, ரெடின்னு சொல்லலை. ரொம்ப ஃப்ரீயாக விட்டாச்சு. நம்ம கேட்ட எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. படம் வந்து ரொம்பவும் நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து ரோபோ சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரோபோ சார் வந்து எங்கள் கூடவே இருந்தார், வெளியிலே போகல, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்போ அதை ஒரு ஃபைட் ஒன்று பண்ணோம், அப்போல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப முடியல. அந்த ஹீல்ஸில் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். அந்த வெயிலில் வந்து எங்களுக்கே நிற்க முடியல. பட் அவர் வந்து நின்று அந்த டஸ்ட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லா லொக்கேஷன்லேயும் சரி, எல்லா லொக்கேஷனும் கொஞ்சம் ரிஸ்க்கான லொக்கேஷன் தான். ரோபோ சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பண்ண, மோகன் வித்யா சார், அப்புறம் மீச ராஜேந்திரன், எல்லாருமே வந்து ரொம்ப டீமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாச்சு. எனக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே செட்டு உள்ளே உட்காந்துருவாங்க, யாருமே வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அதனால் டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக
இந்த அம்பி படத்துல ரோபோ சங்கர் சாருக்கு சிஸ்டரா, அதாவது அக்கா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஆர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபிலிம் டுடே. எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும், இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னார், இல்லை ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டரை நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராது அவருக்கு. நாங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனால் நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிகிட்டு இருப்போம், எதுவுமே இல்லை. ஆஸ் த சினிமாட்டோகிராஃபர் ரைட்லி செட், நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேறு இடத்துக்குலாம் போக மாட்டோம், அதே இடத்துல உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி. ஐ திங்க் தட் ஹெல்ப். அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயன்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட to share screen space with such people, I think I'm really very blessed. Thank you Elvin sir for this wonderful opportunity. ரோபோ சங்கர் சார் கூட நாங்கள் அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூனோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹீ இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்தோன்னே அப்படியே எங்களை அறியாமலே நாங்கள் சிரிச்சிருவோம். கட்டுன்னு சொன்ன அப்புறம் கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் டியூரிங் த ஃபில்மிங். அண்ட் மோகன் வைத்யா சார், கஞ்சா கருப்பண்ண, எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூடலாம் நான் நடிக்கலை, எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நோ பேகேஜ், no emotional baggage, no serious drama, fun and fun. So ஒரு summer treat, ideal treat. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. It will be a huge thing for all of us. And thank you for this wonderful opportunity. Thank you. எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகிறேன், பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபோட்டோகிராஃபி, செல்லுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா, மாஸ் மீடியா. சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்டில் நடந்து போனால் தெரியாது, ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்டில் நடந்து போனால் தெரியும். அதுதான் சினிமா பவர். அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவாக ஆகணும், நடிகராக ஆகணும், இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்கே வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது
சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சுருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம பெற்று எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில் மொதல் ஷோவில் அவருக்கு வரும். நிச்சயமாக வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமா இன்னைக்கும் எவர்கிரீனா இருந்துட்டு இருக்காரு பாருங்க, அந்த காமெடியை கையில் வச்சுக்கிட்டு. அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பார், எப்படி வெள்ளந்தியா இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் அது இதில் அருமையாக வாழ்ந்துருக்கிறார். ஏன்னா என்னைய இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்போ சொன்னால் தெரியாது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள். அதில் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சா கருப்பண்ணன் நல்லா பலமாக கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ என்னைய இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன், அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுகிறோமா 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்கள் சினிமாவை சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதுதான் கண்டென்ட்டு. இல்லை கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டார், என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில், அதே சங்கராபுரத்தில் தான் சார் எங்களை எங்கே கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்தில் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் விவசாயியாக நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, ஈஸையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு ஷெட்யூல் போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில இதில் மீசை கண்டினியூட்டி, ஒரு இதில் மீசை கிடையாது. ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கெல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன். கேப்டனை பற்றி டிசம்பர் 28
அப்போ தான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். பட் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாமல் பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையாக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும். சட்டசபையிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடன்ல ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேர் உதவி கிடையாது. இதை ஆனந்த விகடன்ல தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். ஸோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்லாம் ஓடலை. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்கு. கதை ஸ்ட்ராங்காக இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் வந்து வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையாக அதை எடுத்துருக்குறாங்க தெரியுமா? ஸோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்தில் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர், நானும் தம்பி ரோபோ சங்கரும் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து, நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ளே இருக்கார். கமல் சாரை கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசித்து அவ்வளவு கமல் சாரை உள்ளே இழுத்து வச்சிருக்கிறார். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், காதலிக்க நேரமில்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடித்த படங்களாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான், இப்போ வந்து நம்ம கார்த்திக் சார் படம், எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பத்திரிகைக்காரங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர், அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப, இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஹாஹா சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேறு லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான இருக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். மொதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மயில்சாமி அண்ணா இல்லாத குறையாக அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு.
நல்லா நடிக்கும்போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா? பாபு நல்லா இருக்கே, இது பண்ணுங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து, எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நாங்கள் வந்து சிரித்து நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுத்தீங்களான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னென்னா அது வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டிங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து பொழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்களுக்கு வந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்களில் எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. சொல்லிவிட்டுறேன், சொல்லிவிட்டாலே நல்லாயிருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கோ இல்லையே அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜர் ராஜேந்திரனே, அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டிய உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார். வில்வின் சாரை பற்றி நான் இங்கே நிறையா சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், அவர்கிட்ட நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதிய, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோபோவுக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனார். இந்த கண்டென்ட்டருக்கு பலியாக போகிறது நம்ம மோகன் வைத்தியாதே. நாங்கன்னா ஃப்ரீயாக போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ணேன். நிச்சயம் ஏதாவது கல் வந்து விழுகு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள்னா வந்து பேசும்போது சிரிக்கலை. நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். அப்போ டேய் ஒன்று இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உடுக்கணும் பார்க்குறாங்களே, நான் நல்லபடியாக இருப்பேன். சுண்டல் நல்லா வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேறு என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துட்றேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா பேசணும். ஏன்னா வில்வின் சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுக்கிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டராக வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமானவன் மூத்தவனுக்கு
மோகன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பற்றி, அம்பி படத்தை பார்த்துட்டு நிறையா படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்க. அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம். அவர்களுடைய 3வது திரைப்படம், தயாரிப்படம் அவரே தான். என்கிட்ட வந்து ஒரு எல்வின் சார் பேசும்போது, ரோபோ சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதாநாயகனாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஏற்கனவே அவர் அறிமுகமானவர் தானே எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, திரையரங்கு எஸ்.ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட போய் நாங்கள் படத்தை போட்டு காமிச்சோன்னா அவர் சொன்னார், இது ரொம்ப பெரிய காமெடி சப்ஜெக்டாக இருக்கு, இதை வந்து நாங்கள் பேசும்போது மார்ச் மாதம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏப்ரல் கொஞ்சம் விட்டுருங்க, இப்போ பண்ணிக்கலாம் என்னார். அதே மாதிரி இப்போ மே மாதம் 9ஆம் தேதி கூப்பிட்டு சொன்னார், நம்ம பண்ணிக்கலாம், கரெக்டான டைமு அப்படின்னு, பெரிய அளவில் இதை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி எஃப்எம்எஸ் ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்க நாங்கள் பண்ணுறோம் இதை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன் லாங்குவேஜ் வந்து சோனி அவங்க முன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துட்ருக்காங்க, சைன் பண்ணிட்டோம், ஸ்டாட்லைட் பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அவர் வந்து எல்வின் சார் வந்து ரோபோ சங்கர் சார் மேலே எவ்வளவு ஒரு அபிமானம் வச்சு இதை பெருசாக பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்களும் கடுமையாக உழைச்சி இதை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மாத்திரம் இல்லை, சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து ரோபோ சாருக்கு நிறைய ஒரு ரசிகர்கள் இருக்கிறதாங்க சொன்னாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கேயும் பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. மிடில் ஈஸ்டில் கேட்டிருக்கோம், மிடில் ஈஸ்ட்லேயும் அநேகமாக ரிலீஸ் ஆகிடும் 9ஆம் தேதி. அந்த படத்துடைய கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காமெடியன், ஏன்னா இது வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் தமிழ் சினிமாவில் வந்தது கிடையாது. ஏன்னா நானும் 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன். ரோபோ சங்கர் சார், அதே மாதிரி லெஜண்ட்ஸு இமாம் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பண்ண, அதே மாதிரி ரமேஷ் கண்ணா, அது மாதிரி நிறைய பெரிய லெஜண்ட். இந்த காம்பினேஷன் வந்தது கிடையாது தமிழ் சினிமாவில். அதுவும் படம் வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம், சிரிப்பு. இப்போ அதுதான் தேவைப்படுது தமிழ் சினிமாவுக்கு, சிரிப்பு தான் தேவைப்படுது. அந்த குறையை வந்து இந்த படம் கண்டிப்பாக போக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் லீவு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக வரும். நல்ல மல்டிப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய தியேட்டரில் நாங்கள் போட போகிறோம், கன்ஃபார்மாக இருக்குது. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடையணும். எல்வின் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காரு, 1-2 கிடையாது. நாங்கள் பேசும்போது அடுத்த படத்துக்கு கூட நாங்கள் பேசி வச்சுருக்கோம். ஒரு பெரிய நடிகர், அவர்கிட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன், நீங்கள் எடுங்க, அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட் அது. அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவருடைய ஐடியாஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் சினிமாவில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது. நான் கூட கேட்பேன், என்ன சார் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்களே, இவ்வளோ பெரிய காமெடி படத்தை எடுத்துருக்கீங்களே அப்படின்னு. சார் கண்டென்ட் தான் சார், நம்ம உள்ளுக்குள்ளே காமெடி இருந்தால் போதும், நான் வந்து நடிக்க வச்சுருவேன் அப்படின்னு. அவ்வளோ சைலண்ட்டான மனிதர் அவர். அதே மாதிரி ரோபோ சார் வந்து இந்த படத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், இனி நான் வந்துட்டேன் இல்லை அப்படிம்பார். கண்டிப்பாக வந்துட்டீங்க சார் ஹீரோவா. இனி வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணணும். நிறைய தமிழ் சினிமாவில் காமெடி மாத்திரம் இல்லை, அனைத்து கேரக்டரும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
பத்திரிகையாளர்களை இங்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்வின் போசர் அவர்கள் எனக்கு நண்பர். இந்த படத்தை வலுக்கட்டாயமாக எனக்கு கொடுத்துட்டாரு. நான் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு எல்வின் போசர் அவர்களுக்கும் அவரோட துணைவியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரோபோ சார் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமாகிற படத்தில் இசையமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜாம்பவான்கள். அவர் எல்லாரும் கூட ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படம் வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்குது, நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்க சொல்லியிருந்தாங்க 4 பாட்டு. எம்எம் கீரவாணி அவர் பாடுவாரா நம்ம படத்துக்கு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு. பட் ரெக்வஸ்ட் பண்ணோம், பாடுறேன்னு சொன்னாங்க. ஹைதராபாத் வர சொன்னாங்க, போனோம், பாட வச்சிட்டோம். அதுக்கு சைந்தவி பாடினாங்க. இன்னொரு சின்ன பாட்டு ஒன்று, ஒரு பிட் சாங் ஒன்று இருக்குது, ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்கடிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ட்ரம் சிவமணி பாடியிருக்காரு. அவர் முதல் முறையாக பாடியிருக்காரு சினிமாவில், ஃபஸ்ட் டைம் அவர் பாடியிருக்காரு. அது எல்லாமே சத்யபிரகாஷோடைய பாட்டு ஒன்று. தேவக்கோட்டை அபிராமி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர். அவங்க பாடின ஒரு பாட்டு. இந்த மாதிரி 4 பாட்டு இந்த படத்தில். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு எல்வின் போசருக்கும் அவர் மனைவிக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம் எல்லோருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாசர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேர் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாசர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்ஹவ் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு அம்பி படத்தில் 3rd மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாசா சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோடு வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி அவங்க டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்து
நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்பி படத்துலையும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மளை ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்கானு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தவரில் சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூடாது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலித்து, சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து, அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது, இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் வந்து அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லாயிருக்கும், அந்த திரைப்படமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்தர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அந்த மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கே ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சிட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில். அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையெல்லாம் வர விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார், அவருடைய ஒரு அந்த காமெடி பண்ணுற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான், கஞ்சா கருப்பு, நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து, இன்னும் எங்கள் கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஹே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா, இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க, வரும் வெயிட் பண்ணுங்கள், நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும்.
கை தட்டுங்கப்பா. என்னப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர், உங்ககிட்ட அந்த இது இருக்குது சங்கர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும், கதை களம் வரும். கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க. விடமாட்டோம். என்ன கேலி கிண்டல் இருந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன். உங்கள் கூட பண்ணுவேன். இமான் என்னாச்சு, உங்களோட நடித்தது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால். ஐயோ, வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவரோடைய கஞ்சா கருப்போடையும். நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து, பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லைடா சின்னவனே அப்படின்னா. அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படி தான் பேசிக்கிறோம் நாங்கள். என்னங்க மனுஷன் தானுங்க எல்லோரும், அவ்வளோதாங்க. அந்த ஆர்டிஸ்ட், அந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த பேர், புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பாக. அவ்வளோ காமெடி இருக்குது. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக. சார் வந்து பாஸ்கர் சார் வந்து இந்த படத்தில் சில சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்குது. எனக்கு அதை என்ன ஒரு டைலாகாக சொல்லிடணும்னு வருது, வேண்டாம் சொல்ல மாட்டேன். மெசேஜ் இருக்குது, ஒரு சில சீன்லலாம் மெசேஜஸ் இருக்குது படத்தில். கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசித்து பார்க்கணும். அதே மாதிரி மியூசிக்கு சார் ரொம்ப ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. மீண்டும் மீண்டும் கேட்கணுன்னு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கேமராமேன் அவர் வந்து நம்மளை வந்து அந்த ஷார்ட்டில் வந்து, சார் இப்படி ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க, சென்டரில் வாங்கன்னு நம்மளை ரொம்ப அன்பாக ரொம்ப அரவணைச்சி எங்களெல்லாம் வந்து அவர் கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அழகாக காமிச்சிருக்காரு. எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எங்கள் சாரை காணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அந்த படத்தை. ஓடிடியில் வருது, அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 10 தடவை 20 தடவை பார்ப்பீங்க போய். அதுவும் காலேஜ் பாய்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களாம் சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் அம்பி. எனக்கு அம்பின்னு சொல்லும்பொழுதே எனக்கு உடனே சேது படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி பேனர்லலாம் போட்டு என் ஃபோட்டோலாம் போஸ்டர்லாம் போட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன், எந்த படத்துக்கும் என்னோடய ஃபோட்டோலாம் வந்ததே கிடையாது போஸ்டர்லலாம் ஒரு நாள் கூட. சார் அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நானும் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் இதில் நடிச்சிருக்கேன்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஃபீல் வருது. எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்ப்பேன். நான் நடித்த படங்கள்லாம் நிறையா, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன், 96 சீரியல் நடிச்சிருக்கேன், மியூசிக்கல் ஷோ நிறையா பண்ணியிருக்கேன். ராகம் சங்கீதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் தான் எல்லாமே. அது மூலிமா வந்தது தான் இந்த பேரெல்லாம் எனக்கு. ஸோ என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய பாஸ்கர் சார் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், நிறைய நாங்கள்லாம் கூட இருக்கணும். சார் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சங்கர் 2025 டைலாக் சொன்ன மாதிரி வந்துட்டீங்கல்ல, சும்மா அசத்த போகிறீங்க பாருங்கள், கலக்க போகுது மாதிரி அசத்த போகிறீங்க. இன்னும் நிறையா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிருக்காங்க, அதனால் வர முடியல. படத்தை பாருங்கள் கண்டிப்பாக. மீண்டும் மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி சதீஷ், நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எக்ஸலண்ட் பர்சன். எல்லாரையும் டேக் கேர் பண்ணி எல்லாரும் அங்கே சதீஷ் எக்கோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் சதீஷை தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ். மொட்டை தேங்க்யூ. சிரிக்காத, ஏந்திரு, உன்னை காட்டு யாருன்னு ஏந்திரு. அவர் தாங்க எங்கள் அசிஸ்டன்ட், எங்கிட்ட எல்லாம் அவர் தாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் அவருக்கு. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். எங்களை போன்ற கலைஞர்களை வாழ்வின் உயரத்துக்கு கொண்டு போகும் ஏணிப்படிகளாக இருக்கின்ற மீடியா பீப்புள்ஸ், பத்திரிகையாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டிவி ஷோஸ் கலக்கப் போகுது யாரில் டைலாக் ரைட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் இமான் சொல்லுங்கண்ணே சொல்லுங்கள், அந்த நிகழ்ச்சியில் ஒரு 1.5 வருஷம்
கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கான பதிலை நானும் அண்ணாச்சி சேர்ந்து ரெடி பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சில திரைப்படங்களில் குறிப்பாக சொல்ல போனால் ஜில்லாவில் வந்து சூரிய அவர்களுக்கு ஒரு 7 சீன் எழுதி கொடுத்தேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. அப்புறம் எழில் சாரோட படம் சரவணன் இருக்க பைமேனில் அந்த லேகியம் காமெடி ஒன்று எழுதினேன். இந்த மாதிரி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நீ பண்ணியிருக்க, பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நண்பர் சிவராஜ் மூலமாக எல்வின் சார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தோம். ஆல்ரெடி அவர் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே மட்டும் நீ பஞ்சஸ் போட்டால் போதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நீ ஸ்பாட்டுக்கும் வந்துடு அப்படின்னாரு. அங்கே நிறைய சீனை மாற்றினார். எப்பெல்லாம் எதெல்லாம் தோணுதோ நான் சொல்லும்போது கூட முகம் சொல்லிக்காமல் அவர் வந்து சொல்கிற விஷயங்களை நானும் ஏற்றுக்கிட்டு அது மாதிரி வந்து அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பனாகட்டும், மற்ற இவங்க சீனியர் கலைஞர்கள் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்போடு நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வகையில் என்னையும் ஒரு கலைஞனாக அங்கீகரித்து நகைச்சுவை எழுதுறதுக்கு வாய்ப்பினை தந்த, டைலாக்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கும் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடைய நான் கும்புற இறைவனை வேண்டிக்கிறேன், பாபாவை சிவனை வேண்டிக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தில் நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து நம்ம நடிச்சிருக்கிறோம். அண்ணன் ரோபோசங்கர் அண்ணன் ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க, இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பண்ணு, அப்புறம் ராஜேந்திரன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தில் நான் அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து எல்வின் போஸ் அண்ணன் தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப காமெடி படம், காமெடி நல்லா வந்திருக்கு. நாங்கள் அந்த சங்கராபுரத்தில் இருக்கிறப்ப எல்லாமே ஒரு இது பாபண்ண சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நான் என்ன நடிச்சிருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. மேடையில் உட்காந்துருக்கோம் பெரிய பெரிய ஜாம்பவனருக்கு முதல் வணக்கம். அடுத்தது மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் எல்லோருக்கும் முதற்கல் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எல்வின் சாருக்கு முதல் வணக்கம். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த அண்ணன் பீரான் பாய், முத்து, சிவராஜ், இந்த 3 பேர் மூலியமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தமாரி படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. சங்கராபுரத்தில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. பூஜை அன்னைக்கு தான் ஹீரோக்கிட்ட கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இவர் தான் ரோபோசங்கர். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. காமெடி நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தரை கொண்டு நம்ம எப்படி ஆக்ஷனில் பண்ண போகிறோன்றது எனக்கு ஒரு பக்கம் ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் மனுஷன் பிச்சு எடுத்துட்டார். 3 ஃபைட்டு நினச்சே பார்க்கல நான். அந்த அளவுக்கு அவர் மாஸ்டர் நான் இன்னும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ஜாய் கொடுத்து பண்ணார். அதேமாதிரி ஃபைட்லேயும் வந்துட்டு நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டணும், எத்தனை பேர்ட்ட ஃபைட்டர்ஸ் கேட்டணும், அத்தனையும் நம்ம டைரக்டர் கொடுத்தாரு. அதனால் சிறப்பாக அந்த 3 ஃபைட்டு வந்திருக்கு. அந்த படம் எங்கள் ஊரில், நானும் சங்கராபுரத்துக்காரன் தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோ, மார்னிங் ஷோ. இந்த ஜாம்பவனோட எல்லோரோடையும் சேர்ந்து அந்த படத்தை பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடன் நடித்து கொடுத்த என்னையும் நடிகனாக கூட இணைத்து கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ஜாம்பவான்கள் ரோபோசங்கரண்ணன், மோகன் ஐயா அவர்கள், மீசை ராஜேந்திரண்ணன் மற்றும் இமான் அண்ணாச்சி இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். ஊரை சுற்றி அதாவது சங்கராபுரங்கிறது என்னுடைய சொந்த ஊர். இவர் எல்வின் சார் வந்து நம்ம சங்கராபுரத்தில் லொக்கேஷன் பார்க்கணும் பிறான்னு சொல்லி என்னை கூப்பிடும்போது, நம்ம ஊரில் என்ன இருக்குது, இங்கே வந்து லொக்கேஷன் பார்த்து என்ன படம் எடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியுதே அப்படின்ற ஒரே குழப்பமாக இருந்தது. வந்து முத்தான லொக்கேஷனை பார்த்து படத்தில் பார்க்கும்போதும் சரி, ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி, இது நம்ம ஊரா அல்லது ஊட்டி கொடைக்கானலான்னு பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காரு வெற்றிவேல் முருகன் அண்ணன் ஒளிப்பதிவாளர். மேலும் இந்த படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் இணைத்து என்னை நடிகனாக்கிய என்னுடைய இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் அதாவது என்னுடைய சொந்த ஊரில் இதுவரைக்கும் எந்த ஒரு முழுமையான திரைப்படத்தை அங்கே யாரும் வந்து எடுக்கவில்லை.
ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை முழுமையாக எடுத்து எங்கள் ஊர் அனைவருக்கும் அனைத்து நடிகர்களையும் கொண்டு வந்து காண்பித்து எங்கள் ஊரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அண்ணன் வெள்ளியன் அவர்களுக்கும் மற்றும் சகல அனைத்து திரைத்துறை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா சார் அவர்களுக்கும், என்னுடன் அனைத்து நடிகர்களையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்ட முத்தண்ணன் அவர்களுக்கும், மாஸ்டர் வயலண்ட் வேலு அவர்களுக்கும், மற்றும் நான் போய் கேட்ட இடங்களிலெல்லாம் எனக்கு லொக்கேஷனை கொடுத்து எந்த ஒரு அங்கே சினிமா நடிக்க வந்த அனைவருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிக அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், மற்றும் வார்டு கவுன்சிலர் அனைவருக்கும், போலீஸ் துறையிற்கும் அனைவருக்கும் இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்கள் உள்ளூரில் அதிகமான சினிமாக்கள் எடுக்க வேண்டும், எங்கள் மக்களுக்கும் அந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் பத்திரிகையாளர் சிறு துளியை பெருவெள்ளமாகவும் ஆக்கலாம். அவர்கள் நினைத்தால் இந்த அம்பி வேறு இடத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம். அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னை இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா, பீரான் இருவரும் என்னை கொண்டு போய் போஸ் எல்வின் அவர்களை ஒப்படைத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி. டைரக்டர் சாருக்கு நன்றி. எல்லோருடைய பெரிய நடிகர்கள் கூட படம் முழுவதும் என்னை நடிக்க வைத்திருக்கிறார்கள். காமெடியாகவும் வண்டி டிரைவராகவும். எனக்கு ஒரு இடத்தில் ஆக்ஷன் வரவில்லை என்றதால் அண்ணன் கஞ்சா கருப்பு, டேய் முத்து வாங்க, இது அப்படி பண்ணக்கூடாது, என்ன பாரு, நான் எப்படி பண்ணுறனோ அதே பண்ணுன்னு எனக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்த அண்ணன் அவருக்கும் மிக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நிறைய பேசணும், டைமுகள் இல்லை. அண்ணன் பிளேட்டுக்கு டைம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சங்கராபுரத்தில் மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் நல்ல சிறப்பாக டைரக்டர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. எல்லாரும் ஏசி ரூம் அப்படின்னு இருப்பாங்க. டைரக்டர் அந்த படத்தை அந்த ஈவினிங் 6 மணிக்கு பேக்கப்னு சொன்னாருன்னா எங்கே இருக்கிறாரு, அடுத்த காலையில் 6 மணிக்கு இருப்பார். அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக மிக கோபமே. இவர் தான் டைரக்டரா? நம்ப மாட்டாங்க. எல்லாம் கூட்டம் நிறையா இருக்கும். டைரக்டர் யாருப்பா? அவர் தான். தெரியலையே அப்படிம்பாங்க. காரணம் எதுவும் கிடையாது. இப்போ எப்படி ஒரு டிஷர்ட் இருக்குது, அந்த படம் முழுவதும் அமைதியாக டைரக்டருங்கிற மாதிரி ஒரு தளர்காணம் இல்லாமல் எல்லாரையும் நண்பர்கள் மாதிரியாவே கூப்பிட்டு வச்சு இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, சரி இது செஞ்சால் சரி, சரி சரி ஓகே அப்படின்னு நல்ல ஒத்துழைச்சி கொடுத்துக்கிறாரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு டான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுபோக ஃபயர் நெருப்பில் பந்தத்தருடைய ஆடக்கூடியது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்கு இல்லையா, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கர் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான்னு இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சரிண்ணே. ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான்
நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. இதில் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில், அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார். அவங்களாம் அங்கே எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சுருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கனோ அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபோனிட்ட இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதையை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். அண்ணனுக்கு முதல் படம் என்ன படனே எல்வினே? உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ இது 2வது படம். இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால், அந்த கதாநாயகன் ஒரு குழந்தை. அம்பிங்கிறது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக, நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம், இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ராஜேந்திரனை, கோவை பாபு அவர்கள், நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேர் எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது, அது நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும். தயாரிப்பாளர் ஆகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் திருச்சி, நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம்.
2002ல் என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம். முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குனர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன் இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோக்கிட்ட ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே 2 பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசித்தா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்குறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பார், வேறு எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க 2 பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர் அவர் தான். நான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காமல் டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ் பிக்சர்ஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு தியேட்டரிக்கல். அவருக்கும் நன்றி. படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, உடனேவே சொல்லிட்டாரு சார் நல்லாயிருக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனாக தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே, அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மே 9 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை ப்ரெஷ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும், எல்லோரும் வாங்க படம் பாருங்கள், நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில். ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்.
படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு 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 தேவை பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தார். அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய வணக்கம் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா ஒரு 5 நாள் டே நைட் ஷூட்டு. இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னைய ஹீரோவாக்குவார்னு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து 2002 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன். அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்போயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணிலடாய்மூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் வந்து 85 வரையும் ஓடும். 85 வயசு வரையும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு இப்போ சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டிலேருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்படி வந்து இயக்குனருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல்
அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம் சிவமன் என்ன அண்ட் மற்ற ஜிவி பிரகாஷருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குள்ள நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஸில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கடும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க, இதில் சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னையை பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளவு அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும்பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு 2 மணிக்குள்ளே 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பு அண்ணன் பாஸ்கரன், மிமிக்ரி பாஸ்கரன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து டேய் தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வருவோம் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்ண்ணே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ, நீ கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வல்லவரை பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில் கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஃபைட் மாஸ்டர், நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார். ஸோ ஃபைட் மாஸ்டருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா, நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான். எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்போயுமே பேசுவேன். ஸோ ஃபஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளவு சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார். இன்றைக்கி என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாயன் அவர்கள்.
அதே மாதிரி தனுஷ் சாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். மாரிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் நிறைய படங்களில் ஒரே ஒரு சீனு கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க, ஒரே ஒரு சீனு நடிகர் தலை மாதிரி இருக்குது சீனு பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா, நம்மள்ட்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் சார் தான். ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாரோடு சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோடு நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான். அந்த படத்தில் வரக்கூடிய மாரி 1 மாரி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான். அதை எதையுமே வந்து டப்பிங்லேயும் அப்படியே பேசிடு சங்கர், எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார், அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்றைக்கி மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல்லாகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்லப்பிள்ளை தான். எப்படி கமல் சாருக்கு செல்லப்பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப செல்லப்பிள்ளை. உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன். என்ன ராசி அப்படின்னு, தனுஷ் ராசி அப்படின்னாரு. தனுஷ் ராசின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷ் சார் அவர்கள். அவருக்கு எப்பயுமே நன்றி. அண்ட் இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே ஒழிய நான் எப்பையும் என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ ஹீரோ ஆவீங்க எப்போ ஹீரோ ஆவீங்கன்னு. நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு. ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய 10,000 பேர் 5,000 பேர் 1,00,000 பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே ஹீரோ தான். அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து பண்ணணும். மீடியா பீப்பிள் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான், பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள். நீங்கள் ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம். படம் நல்லா இருக்குது, போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே வெயிலுக்காக தான். இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான், இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை கூட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் ஒதுங்கினா போதும். டெய்லி ஒரு ஷோக்கு 50 பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும். ஸோ நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. விஷயம் இதுவரையும் நம்ம நிறைய மேடைகளில் ஆங்கிலம் கலந்த ஒரு தொகுப்பாளினியை பார்த்துருப்போம். நான் நீண்ட இடையில நான் நிறைய மேடையில் பார்க்குறதுனால அந்த லாவை ரொம்ப அழகாக உச்சரித்து ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க. இன்னும் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடைகளில் தொகுப்பாளிகள் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நான் வந்தோடனே வேறு ஏதோ ஒரு படம் முன்னாடி போயிட்டு இருக்கு போல் ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தொகுப்பாளினி எனக்கு தெரியும். ஸோ தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.